ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இனிதான நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. விசேஷமாக ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு கூட புதிய காரியங்களை கற்றுக் கொடுத்து வழி நடத்துகிறார். அதிலே இந்த மாதத்துடைய வாக்குத்தத்தமாக சிறையிருப்பை மாற்றும் தேவன். என்னென்ன சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில இருக்கோ அந்த சிறையிருப்புல என்னென்ன சிறையிருப்புல மாற்றத்தை ஆண்டவர் கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி ஒரு 3 விதமான சிறையிருப்பு ஆண்டவர் நம்மோட பேசினாங்க. தரிசனம் காண்பது போல ஒரு விடுதலை, தரிசனம் கண்டபடி விடுதலை, தரிசனத்திலே நடக்காத அளவுக்கு, அதாவது சொப்பனத்திலே நடக்காத காரியத்துல கூட ஒரு விடுதலை. ஏன்னா இது வாய்ப்பே இல்லாத ஒரு சிச்சுவேஷன் உள்ள காரியத்துல இந்த விடுதலையை ஆண்டவர் கொடுப்பேன் என்று கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார். இந்த மாதத்தோடு நம்மளுடைய ஒவ்வொருவரோடும் இந்த உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். விசேஷ விதமாய் சிறையிருப்புல உள்ளவங்களோடு இந்த உடன்படிக்கை நான் பண்ணியிருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லி இருக்கிறார். விசேஷமாக இப்போ நம்ம இந்த சிறையிருப்பு நம்முடைய வாழ்க்கையில மாறணும்னா நம்ம என்ன செய்யணும், அதை கற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இது எப்படி நடக்கும், சாத்தியமே இல்லாத ஒரு சூழ்நிலை இருக்கிறத, உலகத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு காரியம் இதுல நடந்தாதானே இல்ல ஒரு அற்புதம் நடக்கும். இந்த சிறையிருப்பு மாறுறதுக்கு உலக பிரமாணப்படி பார்த்தா வாய்ப்பே இல்லையே. பிறகு எப்படி இதுல ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்ய போகிறார்? அப்ப ஆண்டவர் அதுலயும் ஒரு காரியத்தை கற்றுக் கொடுத்தார். இது எப்படி நடக்க போகிறதுங்கிறத இந்த நாளில நம்ம தியானிச்சுட்டு வர்ற நாட்களில இந்த சிறையிருப்பு மாறுவதற்கு ஆண்டவர் என்ன இடத்துல என்ன எதிர்பார்க்கிறார், நாம என்ன செய்யணுங்கிறதையும் நான் பார்க்க போறோம். ஏன்னா உடன்படிக்கை என்பது அவரும் செயல்படுவார், நாமும் அதற்கேற்றபடி நடக்கணும் என்பதுதான் உடன்படிக்கை. உடன்படிக்கையில 2 பேர் சம்பந்தப்பட்டதாக இருக்கணும். இந்த காரியத்துல இனிமே உங்களுக்கு இந்த காரியத்தை நான் செய்வேன், அதற்கேற்றபடி நீங்க நான் விரும்புகிற காரியத்தை உங்களுக்கு நன்மை செய்யும்படியாய் இந்த காரியத்தை நீங்க செய்யணும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார். இந்த காரியத்தை, இந்த உடன்படிக்கையின் இந்த மாதத்துல விசேஷமா இந்த வருடத்துல இருந்து நம்மோடு கூட பண்ணி இருக்கிறார். அதன் அடிப்படையில தான் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோம்னா, இது எப்படி நடக்கும் ஆண்டவரே. இந்த சிறையிருப்பு எல்லாம் பார்க்கும் பொழுது, ஏன்னா நம்ம மனதிலே தோன்றப்பட்ட ஒரு உண்மை, இனி நடக்கிறதுக்கு சான்ஸே இல்லையே, அப்படிப்பட்ட ஒரு காரியத்திலையும் கூட ஆண்டவர் சான்ஸ் உருவாக்கி இருக்கிறார். அதே நேரத்துல பிரிவினை என்னும் சிறையிருப்புல வாய்ப்பே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். பாவத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்வில தேவன் சில நன்மைகளை தடையா இருக்கிற சில நன்மைகளை மாற்றுவதற்கு அவர் என்ன செய்திருக்கிறார், அதை நம்ம பார்க்க போறோம். நம்ம நிறைய நேரத்துல நம்முடைய உலகப்புறமான தேவைகளை தான் பெரிய அளவு பார்க்கிறோம். ஆனா பாவத்தின் நிமித்தம் ஒரு பிரிவினை என்ன சிறையிருப்பு இருக்கு. அதற்கு தேவன் ஒரு மிகப்பெரிய காரியத்தை செய்திருந்தால்தான் அந்த சிறையிருப்பை மாறும். அதை நாம் புரிந்து கொண்டால்தான் தேவனுக்குள்ள இன்னும் வளர முடியும். அதுல முதல் காரியத்தை எடுத்தவங்க வாசிங்க. ஆகாய் 2ஆம் அதிகாரம் 5வது வசனம். ஆகாய் 2வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும் உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்படுகிற போது நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஏன்னா இந்த வருடம் உடன்படிக்கைன்னா அவர் கண்டிப்பா செய்துதான் ஆகணும், செய்துதான் முடிப்பார். அதுதான் நாமளும் உடன்படிக்கைங்கும் போது செய்து ஆக வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஆகணும். அதே மாதிரி உடன்படிக்கைங்கிறது அதுதான். முதல்ல தெளிவா புரிஞ்சுக்கொள்ளணும். உடன்படிக்கை என்று சொன்னால் இருவர் சம்பந்தப்பட்டது. இருவர் சம்பந்தப்பட்ட போது 2 பேருமே செய்துதான் ஆகணும். இதுல மாற்று கருத்தே கிடையாது, செஞ்சுதான் ஆகணும். ஆண்டவரும் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவேன்னு சொல்லி உடன்படிக்கை பண்ணியிருந்தா கண்டிப்பா மாற்றிதான் ஆகணும். ஆனா அதே வேளையில இந்த உடன்படிக்கை மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் சொல்றாரு, அதையும் நான் என்ன செஞ்சிருக்கணும், செய்து ஆக வேண்டும். 2 பேருமே செய்துதான் ஆக வேண்டும். அப்ப ஆண்டவர் சொன்னதை செய்கிற தேவன், நாம் அதற்கு சரியாக நடக்கிறோமா என்பதுதான் முக்கியம். இப்போ ஆண்டவர் இந்த வார்த்தையின் முதல் காரியம் எப்படி இதை நடத்த போறார், இந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு ஆண்டவர் எப்படி இந்த சிறையிருப்பை எப்படி மாற்ற போகிறார் என்று சொல்லி போகும்போது முதல் காரியத்துல வசனம் தெளிவா சொல்கிறது. நான் உங்களோட உடன்படிக்கை பண்ணின வார்த்தையின்படியே என் ஆவியானவரும்
உங்கள் நடுவில் நிலை கொண்டிருப்பார், பயப்படாதீர்கள். எப்பா, இது மனுஷனால் கூடாததுதான். இது இந்த சிறையிருப்பு மாறுவதெல்லாம் மனுஷனுடைய நினைவின்படியும் அல்ல, மனுஷர்கள் மூலமாகவும் அல்ல. யாரு மூலமாய் நடக்க போகிறது? பரிசுத்த ஆவியானவர் மூலமா. விளங்குதா உங்களுக்கு? ஆமாண்ணே. அப்போ இந்த சிறையிருப்பு மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? இருக்குண்ணே. இருக்கு. ஏன்னா ஆண்டு தெளிவா சொல்லுகிறார், நீ உன்னுடைய காரியங்கள்ல எப்ப இது எப்படி நடக்கும், இந்த சிறையிருப்பு மாற எப்படி, சிறையிருப்பு எப்படி மாறும்? ஆவியானவர் மூலமா மாறப்போகிறது. ஆவியானவர் மூலமா. எப்படி ஆவியானவர் என்ன செய்ய போகிறார்? ஏசாயா 59 அதிகாரம் 19 வசனத்தை வாசிங்க. ஏசாயா 59:19. அப்போது சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாய் கொடியேற்றுவார். ஆண்டோட வார்த்தை தெளிவா சொல்லுது. எப்படி நடக்கும்னா, சூரியன் அஸ்தமிக்கும் திசை தொடங்கி கர்த்தரின் நாமத்துக்கும், சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அவருடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். வெள்ளம் போல் சத்துரு வரும்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். விளங்குதா உங்களுக்கு? ஆமாண்ணே. ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எப்படி செயல்பட போறார் என்றால், வல்லமையாய். ஆவியானோட செயல்பாடு எப்படி இருக்குங்கிற போது நம்ம புரிஞ்சுக்கணும். நம்முடைய வாழ்க்கையில வல்லமையா, பிசாசுக்கு விரோதமாக வல்லமையா செயல்படுவோம். விளங்குதா விளங்கலையா? நம்ம புரிஞ்சுக்கணும். ஆண்டவருடைய செயல்பாடுகளை வல்லமையாய் செயல்பட போகிறார். ஆவியானவர் இந்த காரியத்தை நடத்தி முடிக்கிற வரைக்கும் அவருடைய காரியத்துல அவர் என்ன செய்ய போறதில்லை, அதை விட்டு விலக போறது இல்லை. ஆண்டவர் தெளிவா சொல்லுகிறது, கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக கொடியேற்றுவார். வெள்ளம் போல சத்துரு. இன்னைக்கு சிறையிருப்பு அப்படித்தானே இருக்கு. இது எப்படி மாறும்? இன்னைக்கு நம்முடைய மனதுல ரொம்ப தீர்மானமா செயல்பட்ட ஒரு காரியத்துல என்ன செய்ய பண்றீங்களே, ஆழமா பதிஞ்சிட்டு இனிமே என் வாழ்க்கையில மாற்றம் இல்ல, விசுவாசம் இல்லாமல் அவிசுவாசம் நிறைந்திருந்த காரியத்துல ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த சிறையிருப்பு மாறுறதுக்கு ஆவியானவர் முதல்ல வல்லமையா செயல்படுவார். இது முதல் காரியம். சரிதானா? ரெண்டாவது, அதே ஆவியானவர் எப்படி செயல்படுவார்னா, ரோமர் 8 அதிகாரம் 26 வசனம். ரோமர் 8 அதிகாரம் 26 வசனத்தை வாசிங்க. அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ரெண்டாவது, அதே ஆவியானவர் என்ன செய்யறாரா? வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்வதற்கு. சரிதானா? நம்முடைய பலவீனம் ஆண்டவர் சொல்றாரு, சத்ருவை உனக்கு முன்பாக நான் முறியடிப்பேன், நீ அதனால என்ன செய்யாதீங்க, பயப்படாதீங்க அப்படிங்கிறாரு. கவலைப்படாதீங்கிறாரு, சந்தேகப்படாதீங்கிறாரு. இது எல்லாம் நம்மகிட்ட அன்னைக்கடி என்ன செய்யுது, பிரச்சனை கூடும்போது ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. வருதா வரலையா? அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஏன் ஆண்டவர் உடன்படிக்கை எப்படி, எப்ப நான் இறங்கி இந்த காரியத்தை ஆவியானவர் உங்களுக்காக செய்வாரு, அதனால அதுக்கு முன்பதாக, அதை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக உனக்கு வர்ற போராட்டங்களை நீ பயப்படாதங்கிறாரு. ஆனா என்ன மீறி என்ன செஞ்சிடும், பயத்துக்கு இடம் கொடுக்குறோம். இப்ப அந்த ஆவியானோட வேலை 2 விதமாய் செயல்படுறாரு. ஒண்ணு, சத்துருக்கு விரோதமாக செயல்படுகிறார். இன்னொன்று, நமக்கு சாதகமாக என் விசுவாசத்துல, என் விசுவாச பலவீனத்துல, என்னுடைய ஆண்டோட பிரியமா இல்லாமல் வாழுகிற காரியத்துல எதுலெல்லாம் நான் பலவீனப்பட்டிருக்கணும், என் ஜெப வாழ்க்கையில எதெல்லாம் பலவீனமா இருக்கிறதோ அதுல எல்லாத்தையும் உதவி செய்யறதுக்கு எனக்கு சாதகமா இருக்கிறார். விளங்குதா விளங்கலையா? 2 விதத்துல செயல்படுவார். இந்த சிறையிருப்பு மாறுமானா மாறுவதற்கு சான்ஸ் இல்ல. உலகத்தின் பார்வையில வாய்ப்பு இல்லை. இது மனுஷனால் கூடுமான்னு பார்த்தா கண்டிப்பா முடியாது. அப்ப இதற்காக ஆண்டவர் என்ன செய்ய போற, அந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு, ஏன்னா ஒவ்வொரு காரியத்திலும் நமக்கு என்ன செய்யணும்னு தான் கற்றுக் கொடுத்திருக்கிறாரு. ஆனா இதுல அவரே கிரியை செய்யறதுனால எப்படி செய்ய போகிறார் என்பதை அந்த முதல் காரியத்து மூலமா ஆண்டவர் நமக்கு என்ன செய்யறார், கற்றுக் கொடுக்கிறார். முதல்ல பிசாசுக்கு விரோதமாக செயல்படுவதற்காக இந்த காரியத்தை என்ன செய்யறாரு, அவர் வல்லமையை வெளிப்படுத்துவார். அதே நேரத்துல நமக்கு பலவீனத்தில் நமக்கு சாதகமாக நம்மளோடு கூட உதவி செய்கிற ஆவியானவராய் செயல்படுவார். ஒரே நேரத்துல 2 விதமாக ஆவியானவர் நமக்கு என்ன செய்வார், செயல்படுறதை பார்க்கணும். எனக்கு அந்த அளவுக்கு தேவ ஆவியானவர் இந்த பூமியில கடைசி நாட்களை பலமாய் கிரியை செய்ய போகிறத நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இன்னொரு வசனம் கூட வாசிங்களேன். யாக்கோபு 4 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க. யாக்கோபு 4 அதிகாரம் 5 வசனத்தை வாசிங்க.
நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா? நம்மில் வாசமா இருக்கிற ஆவியானவர் எப்படிப்பட்டவரா? வைராக்கியம். வைராக்கியம் உள்ளவர். செய்யறது சொன்னது அதை செய்யறது வரைக்கும் விடப்புறதுல அவர். அதான் ஆவியானோட வேலை. விளங்குதா விளங்கலையா? ஆமாண்ணே. நம்மளை கொண்டு ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல வைக்க வரைக்கும் சத்துருக்கு விரோதமா நான் கொடியை ஏற்றுவேன்னா வல்லமையா நான் செயல்படுவாரு. ஏன் எனக்கு பலவீனம் வருதுன்னு நம்ம நினைக்க கூடாது. பலவீனங்களை கேட்கணும். அந்த ஆவியானவர் எனக்கு உதவி செய்வான்னு சொன்னீங்களப்ப, அந்த ஆவியானோட பலன் எனக்கு வேணும்னு சொல்லி கேட்கணும். ஏன்னா இன்னைக்கு உடன்படிக்கையை நம்மளால நிலைத்திருக்க முடியல. அதனாலதான் அந்த உடன்படிக்கை நிலைத்திருக்க முடியலன்னோடதான் ஆவியானவர் நமக்கு கொடுக்குறாரு. ஒரே ஆவியானவர் 2 விதமான காரியங்களை செய்றார். ஒண்ணு சத்துருக்கு விரோதமாகவும், சிறையிருப்பிலே நம்மளை அகப்பட்டு வைத்துக் கொண்டு நம்மளை வீழ்த்து கொண்டு இருக்கிற சத்துருக்கு விரோதமாகவும், 2வது நாம் இந்த சிறையிருப்பிலிருந்து வெளியே வருவதற்காக நமக்கு உதவி செய்வதற்கு என்ன செய்யறாரு? தேச்சரவாளனாகவும் நமக்கு என்ன செய்யறார்? கிரியை செய்கிறார். 2 விதத்துல செயல்படுகிறார். விளங்குதா விளங்கலையா? வல்லமையும் பார்க்க முடியும், உதவியையும் பார்க்க முடியும். வல்லமை பிசாசின் இடத்துல, உதவி நம்ம இடத்துல. இப்ப ஆண்டவர் இந்த சிறையிருப்பை மாற்றுவதற்கு இப்ப அவர் செய்யற காரியம் சரியா இருக்குமா இருக்காதா? இருக்கணும். விளங்குதா உங்களுக்கு? 2 காரியத்தை ஃபர்ஸ்ட் ஆவியானவர் வல்லமை மூலமாக இது நடக்க போகிறது. ஆண்டவர் இது எப்படி நடத்துவான? நடக்குமையா? மாம்சமான யாரும் ஆவியை ஊற்றுவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆவியானவர் இங்கே அங்க விடுதலை உண்டுன்னு வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து அப்படிப்பட்ட காரியங்களை செய்து முடிக்க போகிறார். இது முதல் காரியம். எப்படி நடக்கும்? ஆவியானவர் மூலமா. அந்த சிறைப்பு மறக்க வழி இல்ல. ஒண்ணு ஆண்டவர் மாற்றுவார்னு நான் எனக்கு நம்புறேன். ஆனா எனக்குள்ள அதை ஜெயிக்கிற அளவுக்கு எனக்குள்ள பலன் இல்ல. இன்னைக்கு 2 விதத்துல இருக்கு. ஒண்ணு ஆண்டவரை நம்புறோம், இன்னொன்னு பார்த்தா நம்மளால செயல்பட முடியல. இன்னொன்னு நம்மளால செயல்படலான்னு பார்க்கும்போது ஆண்டவர் மேல நம்பிக்கை இல்ல. இப்படி 2 விதத்துல சூழ்நிலையை நம்ம அகப்பட்டிருக்கிறத கர்த்தர் அறிந்ததுனாலதான் அவர் சொல்றாரு ஆவியானவரை அனுப்புறாரு. இப்ப சத்துருக்கு விரோதமாக நீ போய் நில். அதே நேரத்துல என் பிள்ளைகள் இந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்க. விளங்குதா விளங்கலையா? உடன்படிக்கையில நிக்கணும்ல. அப்போ நமக்கு பலவீனம் வரும். பலவீனம் உதவி செய்யணும். புரியுதா? அப்ப அந்த உதவி செய்யணும்னா நான் அடிக்கடி சோர்ந்து போகிறேன், அடிக்கடி பயப்படுறேன், அடிக்கடி கவலைப்படுறேன், அடிக்கடி சந்தேகப்படுறேன். எனக்கு வர்ற நெருக்கடிகளுக்கு நாம் ஆண்டவரை நம்பும் போதெல்லாம் பிரச்சனை அதிகமாகுது. ஆண்டவர் சொல்ற ஒரு வார்த்தை தான், உனக்காக அவர் நினைக்கிறாரு வாக்கு கிறங்காத பெருமூச்சு நமக்காக வேண்டுதல் செய்கிற ஆவியானவர். இப்ப நம்ம அதை மறந்துடக்கூடாது. ஆவியானவர் நமக்கு ஹெல்ப் பண்றாரு. நம்மளால முடியாதான், என்னால முடியாதுதான். உன சப்போர்ட் பண்ணதுக்கு ஆவியானவர் இருக்கார்ல, நீ ஏன் அப்ப கலங்குற? அவருக்கு நீ கீழ்ப்படி, அவரை நம்புங்கிறார். என் பலவீனம் இன்னைக்கு அதுதானே பிரச்சனை. போராட்டம் நெருக்கி வரும்போது நம்ம பயம் வருது, கவலை வருது, அதனால நம்மளால நிக்க முடியலன்னு நினைக்கிறோம். ஒன்னு என்ன பயம் வருது, கவலை வருது, போராட்டம் வருது, ஆனா எனக்கு ஆவியான உதவி செய்வார். இதை நம்புங்க. எவ்வளவு சத்துரு இருந்தாலும் சரி, என் பலவீனத்துல உதவி செய்யறதுக்கு எனக்கு ஆவியானவர் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் அல்லவா, அவர் பார்த்து கொள்ளுவார். அதனாலதான் ஆபிரகாம் சொன்னார்ல, ஆபிரகாமுடைய வார்த்தையில சொல்லும் பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார் சொல்றாரா இல்லையா? இன்னைக்கு நம்ம சொல்ல முடியல, எனக்கு ஏன் அப்படின்னு நினைக்கிறோம். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு நம்மளும் சொல்லணும், ஆண்டவர் பார்த்துக் கொள்வார். எனக்கு ஆவியான கொடுக்க அவர் பார்த்துக் கொள்வார். நம்ப எப்படி நடத்த போற, இந்த சிறையிருப்பை எப்படி மாற்ற போறார் ஆவியானவர் மூலமாய். 1. 2வது எப்படி அப்படிங்கும் போது சகரியா 9ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. உனக்கு நான் செய்வது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைபட்டு இருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். ரைட். உனக்கு நான் சொல்லுகிறது என்னவென்றால், தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டிருக்கிற உன்னுடையவர்களை நான் உன் உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். 2வது யார் மூலமா அந்த காரியத்தை நடத்த போகிறார்? 1 ஆவியானவர். இப்ப ஆவியானுடைய வேலை என்னது? 2 காரியம். 1 பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது, வல்லமையா எடுத்து நிக்கிறது. 2வது நம்ம உடன்படிக்கையில பலவீனப்பட்டிருக்க நேரமெல்லாம் என்னை சப்போர்ட் பண்ணி அந்த உடன்படிக்கையில நிலைத்திருக்கப்படுது. இது ஆவியானோட வேலை. சரிதானா? புரிஞ்சுட்டா? ஆமாண்ணே. இது இந்த சூழ்நிலையில இருக்கும் பொழுது சத்ருவானவன் நம்மளை தொடுவதற்கு அவர் அனுமதிக்காம அந்த சத்ருவானனை எதிர்த்து நிக்க பலனை நமக்கு கொடுத்துட்டே இருக்கிறார். இது ஆவியானோட வேலை.
இப்ப இதுல ஒரு காரியத்தை கொடுத்திருக்கிறாரு, உடன்படிக்கையின் ரத்தத்தினாலே விடுதலை பண்ணுவேன். இப்போ சிறையிருப்புல இருந்து எனக்கு விடுதலை கிடைக்கணும். எதனால எனக்கு விடுதலை பண்ணுவேங்கிறாரு? ரத்தத்தின் உடன்படிக்கையின் ரத்தம் போது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம். இன்றைக்கு பூமியில வந்து இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தலைன்னா இன்றைக்கு நமக்கு பாவ மன்னிப்பு கிடைச்சிருக்குமா? கிடைச்சிருக்காது. என்றால் பாவத்து நிமித்தம் நமக்கும் தேவனுக்குள்ள இருந்த பிரிவினையில கடைசி வரை பிரிவினையாவே இருந்திருக்கும். உண்மையா இல்லையா? இப்ப இந்த பிரிவினை என்னும் சிறையிருப்பு மாறுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட ரத்தம் சிந்தப்படலைன்னா இந்த சிறையிருப்பு நமக்கு மாறி இருக்குமா? மாறி இருக்காதா? மாறி இருக்காதுண்ணே. வாய்ப்பே இல்லை. உண்மைதானா? இந்த சிறையிருப்பு மாற்றுதேங்கிறத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும். முதல்ல ஆவியானோட வேலை என்னது? சத்துருக்கு விரோதமாய் எதிர்த்து நிற்பது, அதே நேரத்துல நான் சத்துருக்கு முன்பாக தோத்து போகாதபடிக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுவது. ஆனா இயேசு கிறிஸ்துவும் இதுல இடைப்படுகிறாருங்கும் போது அவர் என்ன இருக்குன்னா, இப்ப இதுல எல்லாத்திலையும் உனக்கு தொடாத அளவுக்கு, உன்னை தொடாத அளவுக்கு உனக்கும் அவருக்கும் என்ன செய்யறது, உனக்கும் நமக்கும் சத்துருக்கும் இடையிலே ஒரு என்ன செய்யறாரு, ஒரு இடைவெளியை உண்டு பண்ணுகிறது தான் பரிசுத்த ஆவியானவர். எதிர்த்து நிக்கிறாரு, நமக்கு சப்போர்ட் பண்றாரு, ஒன்னும் செய்யாத நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா விடுதலை வெண்மை கடைசி வரைக்கும் தடுத்துக்கிட்டே இருக்கவா, கடைசி வரைக்கும் நம்மளை பலப்படுத்திட்டே இருக்கிறவா, அப்ப பூரணமாய் சுதந்திரமாய் நான் இருக்க வேண்டாமா? அதற்காக தான் அடுத்துலாரு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம். இன்னைக்கு எல்லா சிறையிருப்புக்கும் காரணம் பாவம் தான். உண்மையா இல்லையா? எந்த சிறைப்பு எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு மூல காரணம் எதா இருக்கு? பாவம். அதை நம்ம என்ன செய்யணும்? அதற்கு என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அவர் மூலமா தான் இந்த விடுதலையே கிடைக்கும். எல்லா சிறைப்பு காரணம் என்னது? நம்முடைய பாவம். அதுல இருந்து விடுதலை பிறகு என்ன தேவைப்படுது? இயேசுவின் ரத்தம். அவ்வளவு விளங்கிட்டா? இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலதான் விடுதலையே கிடைக்கும். ரத்தம் நம்முடைய வாழ்வில என்ன செய்யுது? விடுதலையை தருகிறது. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில அந்த பெற்றிருக்கிறோமா, அதை ரொம்ப புரிஞ்சுக்கொள்ளணும். ஏன்னா இந்த காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இதனாலதான் இயேசு கிறிஸ்து இல்லைன்னா இன்னைக்கு என் சிறையிருப்பு மாறி இருக்குமான்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து ரத்தம் சிந்தனை இல்லைன்னா நம்ம நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. குழியில கிடக்கணும், குழியில தான். அந்த வசனத்துல சொல்லுது இல்ல, தண்ணீர் இல்லாத குழியிலே அடைப்பட்டு, கடைசி வரைக்கும் தண்ணீர் இல்லாத குழியில தான் என் வாழ்க்கை இருந்திருக்கும். ஏன்னா என்னை மீட்கிறதுக்கு ஒரு விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருக்கு. விலைக்கிரயமாய் ரத்தம் சிந்தப்பட வேண்டியிருக்கு. அந்த ரத்தத்தை எந்த மனுஷனும் செயல்படுத்த முடியாது. அது பரிசுத்த ரத்தம், அது மகா பரிசுத்த ரத்தம் சிந்தப்பட வேண்டும். அந்த ரத்தத்தை சிந்திதான் இன்னைக்கு நம்மளை மீட்டு இந்த விடுதலையை கொடுத்திருக்கிறாரு. இது எப்படி நடக்கும்னா, இயேசு கிறிஸ்துவின் விடுதலையை நான் அவனோட ரத்தத்தினால அந்த இடத்துல பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானுடைய செயல்பாடு நமக்கும் பிசாசுக்கும் இடையில எதுலையுமே மீண்டுமாக நம்மளை அமிழ்த்தி நம்மளை செஞ்சிடக்கூடாது, நரகத்தை நோக்கி கொண்டு போயிடக்கூடாது என்பதற்காக இடையில நம்மளை சப்போர்ட் பண்ணி கொண்டு இருக்கிற ஆவியானவர் அதே நேரத்துல கடைசி வரைக்கும் அப்படியே போகாமல் நமக்கு விடுதலையோடு என் பிள்ளை இருக்கணுங்கிறதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில என்ன செஞ்சா இறங்கி வந்ததை நாம் பார்க்க முடியும். அப்போ ஆவியானோட வேலை இந்த இடத்துல என்ன செய்யற, 2 பேருக்கும் இடையில நிப்பான். சரிதானா? 2 பேருக்கும் என்ன செய்யற, நடுவில் இருந்து என்ன செய்கிறாரு, ஒருத்தனை எதிர்க்கிறாரு, இருந்து என்ன செய்யறாரு, பாதுகாக்கிறார். அதான் அவருடைய வேலை இல்லையா? ஆனா இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் விடுதலை கொடுக்கிறது. இனிமே உனக்கு எனக்கு சம்பந்தம், இனிமே என் பிள்ளை கிட்ட நீ வர்றதுக்கு உனக்கு அனுமதி கிடையாது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஆண்டவர் வசனம் தெளிவா சொல்லுகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த 14வது வசனம் எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையா நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. எல்லா பிரிவினையும் இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலதான். நம்ம அதை புரிஞ்சு கொள்ள வேண்டும். இந்த சிறையிருப்பு மாறுவதற்கு பூமியில எந்த ஒரு வாய்ப்பும் கிடையாது. ஆனா நமக்காக அவரே இறங்கி வந்து எந்த எதிர்பார்ப்பும் இன்றி நமக்காக அவருடைய ரத்தத்தினால இன்னைக்கு நம்ம அதை புரிஞ்சு கொள்ளணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவிட்ட அது இல்லையே இது இல்லையேன்னு சரி போராடுகிறோம். ஆனா அவர் இன்னைக்கு ரத்தத்தை சிந்தலைன்னா இன்னைக்கு எந்த சிறையிருப்புலையும் நம்ம கதறினாலும் கத்துனாலும் ஒன்றும் கேட்கப்படாது. இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறதுனால
ஆண்டவர் ஒப்பு கொடுக்கறதுனால ஒரு திருப்பு நமக்கு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். ஆனா அவர் இன்னைக்கு ரத்தம் சிந்தப்படலைன்னா, இன்னைக்கு ஆண்டவர் நீங்களே பரவத்துக்கு வர்றதுக்கு ஏற்றபடி நீங்க பரிசுத்தம் வாழுன்னா, இன்றைக்கு இருக்க சுச்சுவேஷன்ல நம்மளை பாவத்தின் அடிமையில போய் காசு என்ன செஞ்சிருப்பான், அமிழ்ந்து போக குழியில தள்ளி நம்மளை மேல ஏற்றி விடுறதுக்கு நபரே இல்லாதபடி ஆக்கியிருப்பான். ஆனா ஆண்டவரா இயேசு கிறிஸ்து அவருடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்திருக்கிறார். அதே போல பாருங்க, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிங்க. புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. விளங்குதா? ஆமாண்ணே. இதெல்லாம் நம்ம உணர்ந்துதான் நம்ம ஆண்டவருக்குள்ள வரணும். அதைத்தான் ஆண்டு சொல்ல, நாம் நிர்மூலமாகாது இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே. இன்னைக்கும் நான் என் வாழ்க்கை சூழ்நிலையை ஒப்பிட்டு பார்த்தால், நான் இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தினதுக்கு அப்புறமும் கூட நானே சுயமா போய் சிறையிருப்புல போய் பிசாசின் கிரியில போய் நானே அகப்பட்டது உண்மைதான். நான் நிர்மலமாகாது இருக்கிறதுக்கு காரணம் இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேற பெற்ற ரத்தம். அதான் ஆண்டவர் சொல்ல, நான் கர்த்தர், நான் மாறாதவர், அதனால நீங்க நிர்மூலமாகலங்கிறார் ஆண்டவர். ஆகவே தான் இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரிச்சுக்கணும். ஆண்டவர் 2 விதமான காரியங்கள் மூலமா இதை நடப்பிக்கிறார். ஒன்று ஆவியானவர் மூலமா, இல்லைன்னா மற்றொன்று இயேசு கிறிஸ்துவின் மூலமாய். ஆவியானுடைய வேலை சத்துருக்கு விரோதமாய் எதிர்த்து நின்று நமக்கு இப்படி பலவீனங்களை உதவி செய்யறது. ஆனா இயேசு கிறிஸ்து முழுவதுமாய் ஏன்னா இந்த எல்லா சிறையிருப்புக்கும் மூல காரணம் பாவம். அப்ப அந்த பாவத்திலிருந்து ஒரு மனுஷன் விடுதலை ஆயிட்டானா எல்லா சிறையிருப்பும் மாறிடும். அப்ப அந்த சிறையிருப்பு மாறுவதற்கு ஆண்டவர் என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா, வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்த வேண்டியிருக்கு. அப்ப இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் பரிசுத்தாவினுடைய வல்லமையினாலும் நமக்கு இந்த சிறையிருப்புல இருந்து விடுதலை கிடைக்கும். இது மனுஷனால் கூடாததுதான் தேவனால் இது கூடும். இது தேவனே வந்து கிரியை செய்வதால் இது நடக்கும். தேவனே வந்து இதை கிரியை செஞ்சதினால் இது நடக்கிறது உண்மை. இயேசு கிறிஸ்து செய்துட்டார் இல்லையா? வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக என்ன செஞ்சாச்சு? சிந்தியாச்சு. ஆகவே இது எப்படி நடக்கும்னா ஆண்டவர் சொல்லிட்டார், இப்படிதான் நடக்க போகுது. சிறையிருப்பு மாறுவது எப்படி நடக்கும்? சிறையிருப்பை எப்படி ஆண்டவர் மாற்ற போகிறார்? ஆண்டவர் சொல்ல, ஆவியானவர் மூலமாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த சிறையிருப்பு மாறும். இதுல மனுஷனுடைய செயல்பாடுகளோ, மனுஷனுடைய கிரியைகளோ, மனுஷனுடைய பலனோ, மனுஷனுடைய ஞானமோ இதில் ஒன்று இதில் செயல்படவும் முடியாது. ஆகவே இதை உணர்ந்து ஆவியானவர் நம்முடைய பலவீனங்கள் வரும்போது ஆவியானோட பலத்தை கேளுங்க. 2வது விடுதலை பெறதுக்கு, ஏசப்பா எனக்காக வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி என் சிறையிருப்பை மாத்ததுக்காகத்தான் இந்த ரத்தத்தை சிந்தினீங்க. அப்ப அந்த சிறையிருப்பு காரணமா இருக்கிற பாவத்தை உங்களுடைய ரத்தத்தால என்னை கழுவி சுத்திக்கிறீங்கன்னு சொல்லுவோம். அப்பொழுது ஆண்டவர் சொன்னபடியே நம்முடைய வாழ்க்கையில அந்த சிறையிருப்பு மாறும். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அப்பனே, இந்த நாளிலும் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை தான். ஒவ்வொரு காரியத்தையும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும்போது, ஒவ்வொரு மாதத்தையும் கொடுக்கும்போது, நான் இதை செய்வேன், நீ எனக்கா இதை செய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுத்த. ஆனா இந்த மாதத்துல கொஞ்சம் விசேஷித்தமானது. சிறையிருப்பை நம்ம ஆற்ற போறேன்னு 3 கடுமையான ஒரு சிறையிருப்பு. அதாவது ஒரு மனிதனால் வெளியே வர முடியாத சிறையிருப்பு, ஒரு மனிதனால் தன் பலத்தால் செயல்பட முடியாத ஒரு சிறையிருப்பு, ஒரு மனிதனால் தன்னுடைய ஞானத்தினால் விடுதலை ஆக முடியாத 3 வகையான சிறையிருப்பு. இந்த சிறையிருப்பை நான் மாற்றுவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறாரே. இது எப்படி சாத்தியமாகும்? அதுதான் முக்கியம். அந்த சிறையிருப்பு மாறுவதற்கு நான் என்ன செய்யணுங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறதுக்கு முன்பதாக இது எப்படி நான் சாத்தியப்படுத்த போகிறேங்கிறத ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். முதலாவது ஆவியானவர் மூலமாய். ஏன்னா பிசாசானவன் தனக்கு கொஞ்ச நாள் இருக்கிறதுனால அவன் என்ன செய்யறான், யாரெல்லாம் வீழ்த்தலான்ட்டு பயங்கரமா போராடுறான். அப்ப அந்த யாரெல்லாம் விறுவிறுன்னு அழிக்கணுமோ இன்னைக்கு பூமியில பாருங்க, அழிந்து போற ஜனங்கள் எக்கச்சக்கமா இருக்கு. பாவத்தின் நிமித்தம், தற்கொலை நிமித்தம், எத்தனை. அப்போ ஆட்கள் கிடைச்ச உடனே அவங்களை அழிக்கிறதுக்கு தான் நிக்கிறான். ஆனா இன்றைக்கும் நம்ம அழியாமல் இருக்க, நிர்மூலமாகாது இருப்பா கர்த்தருடைய கிருபை. ஆவியானவர் நம்முடைய பலவீனம், நம்மளும் என்னைக்கோ மறித்திருக்கக்கூடிய ஆளுதான். ஆனாலும் எனக்கு அப்பப்ப சப்போர்ட் பண்றது பரிசுத்த ஆவியானவர். என்னை பிசாசனை கர்ஜிக்கிற சிங்கம் போல விழுங்கிறதுக்கு வரும்போதெல்லாம் என்னை அவனுக்கு முன்பாக அவர் எதிர்த்து நின்றவர். நம்ம நீதிமான் என்று அல்ல, நம்ம வச்ச கிருபை, என் பிள்ளை அழிந்து போயிடக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் நம்ம வைத்த இரக்கம், அது ஆண்டவருக்கு நம்ம
நன்றி சொல்லுவோம். இந்த நாள் நன்றி சொல்லுவோம். ஏசப்பா இப்படிப்பட்ட ஒரு கிருபை எனக்கு தந்ததுனால நான் நிக்கிறேன் ஏசப்பா. எல்லா சிறையிருப்புக்கும் ஒரே ஒரு காரணம் பாவம் தான். பாவம் தான். ஒண்ணு கட்டளையை மீறுவோம், இல்லைன்னா தேவனுக்கு விரோதமாய் செய்யும். மொத்தத்துல தேவனுக்கு விரோதமாய் செய்யறதுதான் பாவம். ஆண்டவருக்கு விரோதமாய் செய்ததுனாலதான் இந்த சிறையிருப்பு. பிசாசு தேவனுடைய பிள்ளைகளை சொல்றதுக்கு அவனுக்கு ஒரு காரியத்திலும் தேவன அனுமதியே கிடையாது. ஆனா அதை மீறி ஒருத்தர் தொடரப்படுறான்னா நம்ம அவனுடைய காரியத்துக்கு இடம் கொடுக்கறதுனாலதான். அப்போ வெளியேறப்பட்ட ரத்தத்தினாலதான் அங்க மீட்கப்படும். ஏன்னா அப்படி பிடித்து வைத்திருந்தான் பிசாசானவன். எந்த மனுஷனும் தன்னுடைய பலத்தினால விடுதலை ஆக முடியாது என்பது பிசாசுக்கு நன்றாக தெரியும். அதனாலதான் இவங்க எல்லாம் என் கைக்குள்ள நினைத்து கொண்டு இருந்த பொழுது ஏசு கிறிஸ்து தன்னுடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி யாரெல்லாம் சிறையிருப்புல வச்சிருக்கா அவ்வளவு என் பிள்ளைகள் என்று மீட்டு எடுத்திருக்கிறார். அதற்காக நம்ம ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபை. என்றைக்கோ நாம் சிறையிருப்புல இருக்கிற நாம் என்றைக்கோ அழிந்திருக்கணும். இன்றைக்கும் ஆவியானோட பலனும் கிருபையும் நம்மளை தாங்கினதான் இருக்கும். அதை உணர்ந்து ஏசப்பாட்ட ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் சொன்னபடி நம்முடைய வாழ்வுகளை சிறையிருப்ப மாற்றோம். அப்ப அந்த நாளிலும் நீர் கேட்ட சத்தியத்தை, ஆண்டவர் நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த சத்தியத்தை நாங்கள் நிலைத்திருக்க அதுல பற்றி கொள்ள உண்மை மறவாதபடி வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. அப்படி செய்ய போறதுக்கான நன்றி. ஆசீர்வதிங்க, வழி நடத்தும். கேட்ட பிள்ளைங்களை இனி கேட்க போற பிள்ளைங்களுக்கு ஒன்றும் பிரயோஜனமாக்கிட்டாங்க. துதி கன மகிமையில் நமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே.